ஸோ இன்கம் டேக்ஸில் ஒரு அசஸியோடைய டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5 ஹெட் ஆஃப் இன்கம் இருக்குது. அந்த 5 ஹெட் ஆஃப் இன்கம்மை டோட்டல் பண்ணால் தான் கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த 5 ஹெட் ஆஃப் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் salary, second house property, income from house property, third one profit or gain from business or profession, and fourth one capital gain, and fifth one income from other source. இதில் first head of income tax என்னன்னு பார்த்தீங்கன்னா income from salary. So income from salary income tax actல section 15 to section 17 are the provisions dealing with salary. So definition of salary என்னன்னு பார்த்தீங்கன்னா, any remuneration received by an employee in consideration of services rendered to his employer is called salary. Salary includes monetary value of those benefits and facilities provided by employer which are taxable. So remuneration received by employee, ரெமுனரேஷன் எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுற ரெமுனரேஷன் அவர் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாரோ டு த எம்ப்ளாயர், அதுக்கு ஒரு கன்சிடரேஷனாக அவர் ரிசீவ் பண்ணுற அந்த கன்சிடரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சேலரின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். தென் அவருக்கு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து கிடைக்கிற மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர், it is also taxable under the head salary. Then Income Tax Act as per section 15 the following incomes are taxable under head salary. So அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, first one salary due to an assessee. Salary due from employer or former employer may be paid or not. So any due from the employer or former employer, ஏதாவது ஒரு டியூ இருக்குது ரிசீவ் பண்ண வேண்டியது, அசஸி ரிசீவ் பண்ண வேண்டியது டியூ இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வெதர் இட் இஸ் பெய்ட் ஆர் நாட், இட் இஸ் taxable under the head salary by section 15. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, salary paid or allowed to assessee by employer. Any salary paid or allowed to assessee by employer, it is also accepted. And third என்னன்னு பார்த்தீங்கன்னா, any arrear of salary paid or allowed. So any arrear is there, that is employee want to receive any arrear from employer, கொடுக்க வேண்டியது இருக்குது, எம்ப்ளாயர் பே பண்ண வேண்டிய salary பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, if it is received in previous இயரில் அந்த அரியரை எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா, in yearly it was not taxable means it is taxable in previous year. ஸோ அதுக்கு முன்னாடியே டேக்ஸ் போடல அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் அவர் அந்த அரியர் சேலரி ரிசீவ் பண்ணும்போது அப்போ அது taxable. And under section 17 receipts include under salary. ஸோ under section 17ல எதையெல்லாம் நம்ம சேலரியில் இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ டே டு டே லைஃப்பில் டெய்லி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் வேஜஸ். And second one annuity or pension, that is at the time of retirement. After retirement employer என்ன பண்ணுவாங்க, மந்த்லி சம் அமௌண்ட்டு எம்ப்ளாய்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பென்ஷன். ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தனி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பென்ஷன் நம்ம டீல் பண்ணும்போது அதோட ப்ரொவிஷன்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிராச்சுவிட்டினா a lump sum paid at the time of retirement. The time of retirement a lump sum amount will be paid by employer, அதுதான் gratuity. And next பார்த்தீங்கன்னா ஃபீஸு, கமிஷன், பெர்க்யூசெட்ஸ்னா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனு, காரு, வாட்ச்மேன், குக்கு, இந்த மாதிரிலாம் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ அந்த பெனிஃபிட்டுக்கு உண்டான வேல்யூவு taxable. Profit in lieu of salary. Profit in lieu of salary அப்படின்னா that is compensation received from employer. Any compensation ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரின்னு சொல்லலாம். தட் இஸ்
காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுற காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயி, இதெல்லாமே ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி சொல்லலாம். அண்ட் in addition to salary or wages. So salary or wages, in addition any amount is paid by employer, it is included under section 17. And next, any advance of salary advance ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்க எம்ப்ளாயி அப்படின்னா it is also accepted under section 17. leave encashment, leave salary, லீவ் போடாமல் இருக்காங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணால் அந்த மாதிரி வர சேலரி, அந்த மாதிரி வர இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் லீவ் சேலரி, ஃபால் அண்டர் செக்ஷன் 17. ப்ராவிடென்ட் ஃபண்டு பிஎஃப், தென் எனி ரெமுனரேஷன் ஃபார் அடிஷ்னல் டியூட்டிஸ், ஏதாவது அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி ஓடி எல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி அதுக்காக ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் சேலரியில் இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து சேலரியோடைய ஃபார்மேட். ஸோ சேலரியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷனுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸபிள் சேலரி, ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் போனஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்காரு எம்ப்ளாயி அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கமிஷன், அலோவன்சஸ், நமக்கு அலோவன்சஸில் 3 டைப்ஸ் ஆஃப் அலோவன்சஸ் இருக்குது. ஃபுல்லி டேக்ஸபிள் அலோவன்சஸ், பார்ட்லி டேக்ஸபிள் அலோவன்சஸ், ஃபுல்லி எக்ஸம்டட் அலோவன்சஸ். நம்ம அலவன்சஸ் டாபிக் பார்க்கும்போது தனித்தனியாக ஒவ்வொரு அலவன்சஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் டேக்ஸபிள் அண்ட் பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்சஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெர்க்யூசிட்ஸ், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், குக்கு, கார் வித் டிரைவர், இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே பெர்க்யூசிட்ஸ், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். அது இங்கே இந்த ஹெட்டில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா ஃபார்மர் எம்ப்ளாயர்கிட்டேருந்து ஏதாவது காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில் வந்துடும். அரியர் சேலரி ஏதாவது ரிசீவ் பண்ணால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் சேலரி, தென் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னும் போது இங்கே என்ன வரும்னா கிராஜுவிட்டி, பென்ஷன், அதுவும் இந்த ஹெட்டிங்கில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் வந்துடும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி வர்றது தான் கிராஸ் சேலரி. ஸோ இந்த கிராஸ் சேலரியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவோம். அந்த டிடெக்ஷன், சேலரியோட டிடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செக்ஷன் 16. ஸோ டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 16, 3 items can be deducted. First item is standard deduction, and second one entertainment allowances, and third one professional tax. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸையும் கிராஸ் சேலரியில் டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் த நெக்ஸ்ட் பெண்டிங் கம்மிங் அமௌண்ட் இஸ் நெட் சேலரி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சேலரியை கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் வந்து சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்தந்த ஹெட்டிங் டீல் பண்ணும்போது அதோட ப்ரொவிஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம்.